السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை இரவு தூங்குவதற்கு முன் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் மிகவும் வேகமாக பூர்த்தி செய்து தருகின்றான். அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம். தேவைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல துஆக்களை பார்க்கின்றோம். அந்த துஆக்கள் கபூலாக வேண்டும் என்றால் நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதனுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே எவ்வாறு கபூலாகின்றது என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களினூடாக நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். அதாவது, ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அவனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம், சில நபிமார்கள், சஹாபாக்கள், இமாம்கள் அவர்கள் துஆ கேட்டவுடனே அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். அதாவது, ஒரு சஹாபிக்கு தன்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் தேவை. அவர் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். அல்லாஹ் உடனே அவருடைய தோட்டத்திற்கு மாத்திரம் மலையை பொழிய வைத்தான். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டார்கள். உடனே அல்லாஹ் அதற்கு பதில் வழங்கினான். இவ்வாறு அல்லாஹ் துஆக்களை கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ நம்முடைய துஆக்களை கபூல் செய்கின்றான். அதே போன்று இரண்டாவது கூறினார்கள், அந்த துஆவின் மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஆஃபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்று மூன்றாவது கூறினார்கள், அந்த துஆவினுடைய கூலியை அல்லாஹ் நாளை மறுமையுடைய நாளில் அவருக்கு வழங்குவான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்போம். அதே போன்று இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் இரவு ஓதுவோம். என்ன துஆ என்றால் மிக முக்கியமான ஒரு துஆ. இஃப்தஹ் யா பதீஅல் அஜாஇபி பில் கைரி யா பதீஉ ஸல்லல்லாஹு தஆலா அலா ஹபீபிஹி முஹம்மதி வஸல்லம். இஃப்தஹ் யா பதீஅல் அஜாஇபி பில் கைரி யா பதீஉ ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி ஹபீபி ஸல்லல்லாஹு தஆலா அலா ஹபீபிஹி முஹம்மதி வஸல்லம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம்.